ஆனாலும் சீக்கிரமாக ஆண்டவரே பரலோகத்தை நாங்கள் வரணும், எப்படியாவது எங்களை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுங்கன்னு ஆண்டவர் ஜபத்தை சொல்லி கொடுக்கல. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? எதனால் பாடுகளை அனுபவிக்கிறாரு? வெறும் நம்மளை பரலோகத்திற்கு மட்டும் கொண்டு போகிறதுக்காக வந்தாரா? ஒருவேளை பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போகிறதுக்கு வந்திருந்தார்னா அவர் டைரெக்டாக பரத்துலேருந்து இறங்கி வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லி கூட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை போல மாறினார், நம்மை போல பாடுகள் அனுபவித்தார், நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு மனுஷன் எப்படி வாழ்வானோ அது போலவே அவரும் வாழ்ந்தார். நிச்சயமாக நமக்கு எல்லாருக்கும் பரலோகம் உண்டு. அதற்கு முன்பதாக அவர் ஏன் வந்தாருன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறுகளையும் சரி செய்யும்படியாக அவர் ஒரு முன்னோடியாக வந்தார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ சுபாவங்களையும் மாற்றி நம்மை நல்ல வழியில் நடத்துவதற்காக ஆண்டவர் பேசும்பொழுது ஜெபமே எப்படி இருக்குன்னா, பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல எங்கே செயல்படணும், இப்படி ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கலாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, போராட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு, அதை சொன்னார். ஆனாலும் சீக்கிரமாக ஆண்டவரே பரலோகத்தை நாங்கள் வரணும், எப்படியாவது எங்களை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுங்கன்னு ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கல. ஆவிக்குரிய உலகத்தில் சூப்பர் நேச்சுரல் ரேல்மில் அவருடைய சித்தம் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த சித்தம் எங்கே செயல்படணுமா? பூமியில் செயல்படணும். பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. யாரை சொல்கிறான்னா இயேசுவை தான் சொல்கிறாரு. அவர் வந்துட்டார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. சமாதானம் இருக்கிற இடத்துல பரலோக ராஜ்யம் இருக்கு. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற இடத்துல பரலோக ராஜ்யம் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார்.